சுஃபமே இதோட வியூ மட்டும் பாருங்களேன். டடா ஏற்காடு ப்ரோ. அது மிஸ்டே இல்லை ப்ரோ, அங்கே ஏதோ ஒர்க் நடக்குது போல ப்ரோ. கிளம்பலாமா ப்ரோ? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓ நீ ஆமாம் ப்ரோ ஒதுங்குற. நம்ம ரெண்டு வாங்க 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 ப்ரோ. ஒரு வீர்லிங்க எங்கே ப்ரோ இடிச்சிட்டு வர? ஸோ ஹலோ ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன சொல்கிறதுனா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரைட் வந்துருந்தேன். நான் சில வீடியோஸ் மட்டும் எடுத்துருக்க மாட்டேன், அப்படியே சரி டேரெக்டாக அங்கே போய் எடுத்துக்கலாம். நான் வந்தது நைட்டு. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, போர்டு கூட இல்லையே. ஸோ யார் யார் வந்திருக்கோம்? இயற்கை காதலன், அப்புறம் வேலூர் ரைடர், அப்புறம் அவர்தாங்க ஃபீனிக்ஸ் ரைடர். நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரோ இது கூட ப்ரோ அங்கே இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? அங்கே இன்ஸ்டா 360 செல்லாக்குட்டி. ஆக்சுவலி இதில் எடுத்த வீடியோஸ்லாம் சரியாக இருக்குங்க. இப்பயும் வீடியோ ரெக்கார்டில் ஆகிட்டு இருக்கான்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம பிளாக் ஏகில் ஒரு வீடியோ எடுக்கணுங்க. அதான் என்னோடய ஆசை. எப்படின்னா இப்படி வச்சுட்டு போவாங்கள்ல, அந்த வீடியோ மட்டும் எடுக்கணும். இல்லை இப்படி வச்சுட்டு, இல்லை இங்கே வச்சுட்டு எடுக்கணுங்க. அவரு கூப்பிடுங்க. வேணாவா? பெட்ரோல் பங்க் இருக்குமா ப்ரோ? மேலே பெட்ரோல் பங்க் இருக்குமா? போலாம் ப்ரோ. மாட்டிக்கோ ப்ரோ. அங்கே வந்து ஏர்பென் பெயின் சொன்னதா ப்ரோ? அங்கே உக்கர் சோலோ ஃபேமே. ஏர்பென் பென்ஸ்லாம் வந்துடுச்சு போல். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கேமராவை சரி ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஆன் பண்ணி சும்மா வாய்ஸ்லாம் கேட்குதா சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸோ அப்படியே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஐயோ மைக்கு வேறு போச்சுடா. சோலோ ஃபேமே எல்லாம் நல்லா கேட்கும் நம்புகிறேன். அண்ட் கை வேறு எனக்கு அப்பப்போ இப்படி வந்துடுங்க இந்த சைடில் கோப்ரோ டச் பண்ணி பேசுகிறதுனால. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா போட்டுங்க. அண்ட் ஏற்காடு தான் நினைக்கிறேன். நம்ம ஏலகிரியா ஏற்காடா? ஆக்சுவலாக இங்கே வந்திருக்குமான்னு தெரியல. ஏலகிரி நம்ம போயிருக்கோம் போல். நான் இங்கே வந்த ஞாபகத்திலே இருக்கேன். ஸோ ஏற்காடு நம்ம போயிருக்கோம் காட்டு. அப்புறம் ஆக்சுவலாக இங்கே வர பிளானே இல்லை. நான் வேறு ஏதோ பட்டக்காடோ வத்தல் மலைன்னு சொல்லிட்டு, பட்டக்காடு இல்லை சாரி, வத்தல் மலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸ் ஃபேமே. அது ஒன் டே ரைட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுருந்தோம். சடன்லி என்ன ஆச்சுன்னு தெரில. ஏன்னா அங்கே போனால் கண்டென்ட் கிடைக்குமானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சரி யார் ஏற்காடு ரைடு போட்டிருக்கோன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம இயற்கை காதெல்லாம் ஃபீனிக்ஸ் ரைடு இப்போ போன ரைட்டுக்கு அதான் இப்போ இந்த ரைட்டுக்கு முன்னாடி ரைடு தான் அவங்க வந்திருந்தாங்க போல். ஸோ ப்ரோ நாங்கள் இல்லை ப்ரோ நாங்கள் ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன ப்ரோ ஏற்காடு ரைடு போடுறீங்களான்னு கேட்டேன். சரி ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போடுறதுனால போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம எல்லோரும் ஏற்காடுக்கே அப்போ கிளம்பிடுவோம், ட்ரிப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எல்லோரும் அப்படியே ஏற்காடுக்கே ட்ரிப் போட்டுருவோம் சொல்லிட்டு ட்ரிப் கிளம்பியாச்சுங்க. ஏற்காடு இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது.
இப்போ இந்த ஏர்பன் பென்ஸ் தான் சும்மா ஃபன் பண்ணுறது. மன்னிப்பு கேட்டால் கிடைக்காதே பத்திக்குச்சி. சாலையில் சாகசம் வேண்டாம், அதுவும் உண்மைதான். சாகசங்கள்லாம் பண்ணக்கூடாது. அடி சரியான வியூங்க இது. சைடில் பாரு ப்ரோ, சைடில் பாரு ப்ரோ. அண்ட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா? நம்மளோட ஃபேமிலி 850 பேர் இருக்கும். இன்னும் என்ன ஒரு 200, இன்னும் ஒரு 250 கூட இன்னும் ஒரு 200 பேர் இருந்துச்சா போதுங்க ஃபேமிலி. 250 கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டுனா அதுதான் ரொம்ப நாள் ஆசைங்க. இது பைக் வாங்கினது எவ்வளோ நாள் கனவுன்ற மாதிரியும் எனக்கு இது பண்ணுறன்றதும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். வணக்கம் புள்ள. சின்ன பேட்ரி இஷ்யூ ப்ரோ. மைக்கு பேட்ரி கைட்டி மாற்றிட்டு வந்தேன். அவள் புன்னகை சுஃபமே. ரீல்ஸ் எடுப்புமா ப்ரோ? ரீல்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லை என்ன எடுக்கிறீங்களோ? வாங்க எங்க போறீங்க? ஹாய் गाइस, எங்க லிட்டில் ரைடர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எங்க ப்ரோ இடிச்சிட்டு வர? சரியான பைத்தியப்பா, சரியான பைத்திய, சரியான பைத்திய. வாங்க எடுத்துக்க ப்ரோ, பேக்கை மாட்டிவா. ஸோ ஹலோ ஃபேமே, அண்ட் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி Insta 360 வியூ சரியாக இருந்துச்சுங்க. Insta 360 எப்படிப்பா? வந்திருக்கீங்களா? போகலாம். ஸோ அதை போல் அந்த ஃபெண்டர் ப்ளஸோட பீட்டு செம்மையாக இருக்குங்க. டப்புன்னு பிளாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி நைட்டு ஹைவேயில் ஒரு 60 or 70 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு த்ராட்டல் க்ளோஸ் பண்ணி விட்ட உடனே பட்டுன்னு வெடிக்குது ஃபேமே. சரியான கூஸ் பம்ப்ஸ். அப்போ தான் ஆக்சுவலி அதுமாதிரிலாம் அவர் ஏதோ கட் பண்ணி மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ சொன்னார் என்கிட்ட, இது மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதனால தான் ப்ரோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சும்மா பிளாஸ்ட் ஆகுதுங்க. அப்பா சரியான மூமெண்ட் அதெல்லாம். ஆனால் என்னென்னா ஏற்காடில் என்னங்க இவ்வளோ குளிர் நான் நினச்சி கூட பார்க்கல ஃபேமே. எப்பா ஐயோ ரொம்ப குளிருங்க. நம்ம ஏதோ ஏற்காடில் இருக்கிற மாதிரி இல்லை, ஊட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஊட்டி வரைக்கும் நான் போனதில்லை. அந்த மூவி சீன்ஸ்லாம் காட்டுவாங்கள்ல, இப்போ எனி டைம் சொட்ரு அந்த மாதிரி இருக்கும். இருங்க யாராச்சும் ஒருத்தர் காட்டுறேன், எனி டைம் சொட்ரு போட்டுனே தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவ்வளோ குளிராக இருக்குது. அது ஒருத்தர் பைக்கில் உட்காந்துட்டு இருக்காரு தெரியுதா? அவர் ஏதோ பைக்கில் போகிற அண்ணா எல்லாருமே சொட்ரு போட்டு தான் இங்கே இருக்காரு. போகிறாரு இவரும் சொட்ரு தான். மொத்த பேர் சொட்டரோடு தான் இருக்காங்க. அப்போது அந்தளவுக்கு குளிருது. ஸோ நம்ம மட்டும்தான் வெறும் டிஷர்ட்டு பேண்ட்டு க்ளவ் மட்டும் போட்டுருக்கேன். க்ளவ் கூட ஏன் போட்டோன்னா கையில் ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஃபேமே, அது ஷார்ட்ஸில் வீடியோ வரும், அதில் தெரியும். போய் கைவிடுங்க ஃப்ரீசர் தண்ணில் கை விட்ட மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு குளிர். நான் நினச்ச கூட பார்க்கல அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இருங்க